தளபதி மாநாட்டு வண்ட பாத்தியா எத்தனை கூட்டம் பாரு, பயங்கர கூட்டம், எவ்வளவு கூட்டம் பாரு, கோடான கோடி மக்கள், நிறைய ஜன கூட்டம், முழுல இருந்து வரானுங்க, கேரளால இருந்து வரானுங்க. எப்பா நடக்க முடியல சாமி, கூட்டம் நல்லா தான் இருக்கு. ஆனா யாருமே அந்த சேர்லயே உட்கார மாட்டாங்க, எல்லாம் தாவிட்டே இருக்காங்க. அங்க டைம் என்ன ஆச்சு? 4 மணி ஆச்சுங்க. தளபதி வர டைம். அப்புறம் எல்லாருக்கும் ஒரு உணர்ச்சி பொங்காதா? சரி, தளபதி எத்தனை முறை டிவில பாத்திருப்போம், தியேட்டர்ல பாத்திருப்போம், தளபதி ஒரு முறையாச்சும் கண்ணால பாத்திர மாட்டோமான்னு எத்தனை தளபதியை பாக்குறதுக்காக வந்திருக்கீங்க. ஆமா, சரி, முதல்ல நான் என்ன பண்றேன், வாழ்த்துக்கள், நன்றிங்க. 2வது மாநில மாநாடு கூட்டம்லாம் சிறப்பா தான் இருக்கு, நல்லபடியா தான் இருக்கு. 2வது மாநில மாநாடு நடத்துறீங்க. நான் உங்ககிட்ட கேக்குறேன், உன் கட்சி பேர் என்ன? தமிழக வெற்றி கழகம். தமிழக வெற்றி கழகம். ஆமா, பேர் நல்லா தான் இருக்கு. சரிப்பா, அந்த தமிழக வெற்றி கழகத்துடைய கொள்கை என்னப்பா? தளபதி. தம்பி, தமிழக வெற்றி கழகத்துடைய கொள்கை கேட்டேன். மக்களுக்கு வந்து நீங்க நல்லது செய்யணும் வந்திருக்கீங்கன்னு சொல்றீங்க. நீங்க ஒரு திட்டம் வகுத்து வச்சிருப்பீங்க. அந்த திட்டம் என்ன, கொள்கை என்ன? கொள்கை என்னப்பா? ஏங்க தளபதி தாங்க என் கொள்கை. தளபதி தான் உங்க கொள்கை. தளபதி தான் எங்களுக்கு கொள்கை. சரி, நீங்க இப்ப நீங்க வந்திருக்கீங்க, அரசியல் கட்சி தொடர்றீங்க, எதுக்குப்பா வந்தீங்க நீங்க? டிவிக்கு. தம்பி, டிவிக்கு தான் வந்திருக்கீங்களா? டிவிக்கு, தமிழக வெற்றி கழகம். ஓ, அரசியலுக்கு வந்து டிவிக்கு கொள்கை தளபதி. இதுதான் உங்க அரசியல். ஆமா, இத பாருங்க தம்பிடா. சரி, அங்க என்ன கூட்டம் ரொம்ப அதிகமா இருக்கு. தளபதி டவர் மேல ஏறி நிக்கிறாங்க. ஏங்க கீழே இருந்து பார்த்தா தலைவர் தெரியாரா? டேய் பாத்தியாடா, சீக்கிரம் இறங்க. டேய், அங்க ஒருத்தர் சேர ஓடிறான் பாரு, அவன் யாரா? ஹைட் பத்தலங்க, 2 சேர் நேரா போட்டு ஏறாங்க. உடைக்கிறான் அவன். அவனுக்கு பத்தலங்க. உங்களுக்கு மாநாட்டுல ஏற்கனவே சேர் தர மாட்டேன்னு சொல்லிட்டு பல பேர் பேசிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கிற சேர் எல்லாம் போட்டு உடைச்சிங்கன்னா அடுத்த மாநாட்டுல எவனாச்சும் சேர் கொடுப்பானா? என்னடா பண்றீங்க? தளபதி பாத்துட்டு, தளபதி சீக்கிரம் பார்த்து தளபதி. சரி, அங்க உங்க தளபதி வராருன்னு நினைக்கிறேன். ஆமா, பாத்தீங்களா? ஒருத்தர் ஏறி குதிக்கிறான் பாரா. தளபதி ஏறி குதிக்கிட்ட பாரு. மாலை தூக்கி போட தளபதிக்கு. டேய், மாலையை தூக்கி போடுறீங்க, துண்டை தூக்கி போறீங்க, என்னடா பண்றீங்க நீங்க? தளபதி தாங்க எல்லாமே வராரு பாருங்க, நீங்க நிறுத்தி பாருங்க. நீங்க ஒருத்தர் ஊத்துட்டான் பாரா. பவுன்சர் அவரு என்னடா ஒருத்தர் தூக்கி இப்படி வீசுறாரு. உங்க தளபதி பார்த்துட்டு பார்க்காம போறாரு. என்னடா தளபதி எவ்வளவு பெரிய ஆளுங்க? உங்க தளபதி பெரிய ஆளா இருக்கட்டும், தளபதியை பாக்குறதுக்காக தான் ஒருத்தர் அணில மாரி ஏறி மேல போறான். அவனை பவுன்சர் புடிச்சு தள்ளாரு. உங்க தளபதி கண்டுக்கும் காணாம போறான். தமிழ்நாடே நடந்து வருதுங்க, தமிழ்நாடு நடந்து வருது. அவன் என்ன பண்ணுவான், கதிங்க மூளைக்கு மக்களை தளபதி என்னதான் பேச போறாருன்னு நாங்க பாக்குறோம், பொறுத்திருந்து பாக்குறோம். பாருங்க, இன்னும் 2 நிமிஷம் தலைவர் ரேம் பார்க்க முடியும். கடைசியா ஒண்ணு, உங்க கொள்கை என்ன கொஞ்சம் சொல்லுங்க. ஏன்னா உங்க தளபதி 2வது மாநாடு நடத்திட்டு இருக்காரு. உங்க கொள்கை என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க. எத்தனை மாநாடுல என் கொள்கை தளபதி தான். எல்லாமே தளபதியை வச்சு தளபதி மனதில் மக்களை வச்ச தலைவன் வரும் நேரம் இது, மக்களும் அவரை மனதில் வச்சு பாடு தலைவர். அடுத்து பேச போறாரு, போய் கேட்பான். சரி, கேட்போம். குடும்பத்தை கொண்டு வந்தீங்களா? பிஸ்கட் சாப்பிடுறீங்க? பேச்சை கேட்கறது குடும்பத்தோட வரணுமா? ஏங்க தமிழகம் பேச போதுங்க, வாங்க. சரி, பாப்போம் பேச்சு எப்படி இருக்குன்னு பாப்போம். ஐயோ, பேச்சு வா. என் குடும்பத்துல, என் ஊர்ல ஒரு ஹோட்டல்ல உங்க தளபதி பேச்சு நானும் பார்த்தேன். என்ன அடிக்கடி ஸ்டக் ஆகி நிக்கிறாரு, திடீர்னு பேப்பரை பாக்குறாரு, திடீர்னு கோவப்படுற மாதிரி பேசுறாரு. அவருக்கு தான் கோவப்பட்டு பேசினாலே பிடிக்காதுலப்பா. ஃபர்ஸ்ட் மாநாடுலயே பேசினாரு, ஆனா இப்படி கொந்தளிக்கிறாரு உங்க தளபதி. ஏங்க தளபதி வேட்பாளர் பட்டியல் அறிவிச்சாரா? வேட்பாளர் அறிவிச்சார் தெரியுமா? விஜய் மக்கள் விஜய் எல்லா இடத்துலயும் விஜய். இந்த முகம் தான் நிக்குது, அத்தனை உங்க கொள்கை. அதான் உங்க கொள்கை. தளபதி முதல் மாநாடுல சொன்னாரு, உங்க அண்ணன், உங்க தம்பி, உங்க விஜய், எங்க விஜய் தெரியுமா? சரி, நான் கேட்கிறேன். உங்க தளபதி பேசினாப்புல கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் பேசினாரு. அந்த பேச்சை நான் கேட்டேன் பார்த்து அவர் பேசுறத. ஆனா எவனும் சுத்தி இருந்த ஒரு பயம் கூட கேட்கலையே. எல்லாம் கத்திக்கிட்டே கிடக்குறான், எகிரி குதிச்சுட்டே இருக்கிறான், மரத்துக்கு மரம் தாவிட்டே இருக்கான். என்னடா ஒருத்தரும் கூட கேட்கலனா எப்படா ஒரு தலைவர், உங்க கட்சியுடைய தலைவர் பேசுறாரு, ஒரு பையன் கேட்கலன்னா அப்புறம் எப்படி தாண்டா நீங்க ஒரு அரசியலுக்குள்ள வருவீங்க? நீங்க அரசியல் படுத்தப்படுவீங்க. நீங்க வெறும் ரசிக கூட்டமாவே இருக்கீங்களடா. அது பார்த்தா தெரியல. தளபதி பேசினாரா? பேசினாரு. அவ்வளவு கூட்டத்தில் அவர் பேச தெளிவா கேட்குமா? கேட்காதா? ஸ்பீக்கர் வச்சிருக்கீங்க, கேக்குதுப்பா. ஆனா ஒருத்தர் கூட காது கொடுத்தே கேட்கலையே. எல்லாருமே தளபதி தளபதி இந்த பக்கம் கத்துறீங்க, அந்த பக்கம் டிவிக்கு அந்த பக்கம் கத்துறா. இதை தாண்டி நீங்க ஒண்ணுமே பண்ணலையா? அவர் மேடையில என்னமோ பேசிட்டு இருக்காரு, நீங்க கீழே உட்காந்து கத்திட்டு இருக்கீங்களாடா. என்னடா அரசியல் இது? ஏங்க தளபதி பேசும்போது எப்படி உணர்ச்சி பொங்குது?
யாருக்கு சொல்லுங்க? எங்களுக்கு எல்லாம் பொங்குது. ஒவ்வொரு தொண்டனும் தளபதி 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 தான் உயிரே கொடுக்குறான். ஆனா நான் கோவம் தான் யூடியூப்ல போட்டு கேட்டேன். சரி, நான் என்ன கேட்கறேன்னா, சீமான் அவர்கள் ஆடு மாடு மாநாடு நடத்தினாரு. நடத்திட்டு போங்க. நடத்தினாரு, பாத்தியா நீ? பாத்துட்டு போ. மாடு ஆடு 5 அறிவு உள்ள ஜீவம். அந்த 5 அறிவு உள்ள ஜீவம் கூட ஒருத்தர் பேசும்போது அமையா நீ கேக்குது. நீங்க 6 அறிவு கொண்ட மனிதர்கள் நீங்க. ஆனா நீங்க உங்க கட்சி தலைவர் பேச ஒருத்தர் கூட கேட்காம இப்படி கூச்சலிட்டு கத்திக்கிட்டு எகிரி எகிரி குதிச்சுக்கிட்டு என்னடா இது கருமம்? என்ன உக்காரு, ஒரு நிமிஷம். எதுக்கு நீ பதற? எதுக்கு நீ பதற? என்ன தளபதி அத்தான் போறாரு அவர் அந்த பக்கம் போறாரு. அவ்வளவு குப்பைகள் கிடக்குது, நாற்காலிகள் உடைக்கப்பட்டிருக்கு. என்னடா உங்க அரசியல் தளபதி? அதை எவனா மாறிப்பான் தலைவா. ஆனா ஒரு விஷயம்டா, இந்த கூட்டம் இந்த மாநாடு நடந்தது. இந்த மாநாட்டுல ஒரே ஒரு நல்ல விஷயம் தான் பண்ணீங்க. என்ன விஷயம் தெரியுமா? முக்தார்னு ஒருத்தர் வந்தாரு, அவர் வெளியே அனுப்புனாரு. அதுல கூட ஹைலைட் என்னன்னா, அவர் உங்க மாநாட்டுக்கு வந்து பேசுறாரு முக்தாரு. இது போல வீடியோ எடுத்தோன்னே பின்னாடி அணில் எல்லாம் வந்து நின்னீங்க. அணில் எல்லாம் வந்து நின்ன நீங்க என்ன பண்ணீங்க? விஜய் போட்டாவை எடுத்து காட்டுறீங்க. முக்தார் என்ன பேச போறாருன்னு கூட உங்களுக்கு தெரியல. முக்தார் விஜய் விமர்சிக்கிறதா சொல்றீங்க. அவர் குழாவை திறந்துட்டு தண்ணி வரல பாருங்க, போதிய ஏற்பாடு இல்லைன்னு முக்தாரை வெளியேறு முக்தாரை வெளியேறுன்றீங்க. பின்னாடி தளபதி கேமரா அவர் வெளியேற்றது தான் நல்ல விஷயம். ஆனா அந்த இடத்துலயும் தளபதி போட்டாவை காட்டு. தளபதி தாங்க நீங்க எல்லாமே குஞ்சுகளா தளபதி தளபதி அதான் தேவை. தளபதி தான் வா போற, சீக்கிரமா பார்த்துட்டு வரலாம். ஆர்டர் இருப்பாங்கம்மா, போட்டு வாங்கலாம். தளபதி ரைட் என்ன நான் தான் வாப்பலாம். இவனுங்களை வச்சுக்கிட்டு தமிழ்நாடு இனி என்ன பாடுபட போதோ பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். தளபதி கொள்கை தளபதி தான் உங்க கொள்கை. தமிழ்நாடு நாசமா போக போகுது உங்களால. தளபதி